வணக்கம். நிறைய பெற்றோர்கள் இந்த மழை சீசன்ல என் குழந்தை நைட்டு இரும ஆரம்பிச்சிச்சுன்னா தொடர்ந்து 2 மணி நேரம் இருமுறாங்க. அவங்களும் தூங்க முடியல, எங்களாலையும் நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது. விக்ஸ் வேப்பர் அப் இல்ல நிறைய ஆன்லைன்ல செஸ்ட் ரோல் ஆன்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாமா கூடாதான்னு கேட்குறாங்க. சேஃபா இல்லையானும் கேட்குறாங்க. அஸ் அ பீடியாட்ரிஷனா அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் செஸ்ட் ரோல் ஆனா என்னென்ன ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுல இருக்கிற இன்கிரீடியன்ட் யூஸ்வலாகவே ஒரு கூலண்ட் இல்லை ஒரு எசென்ஷியல் ஆயிலாக இருக்கும். பர்டிகுலராக மென்தால், யூக்கலிப்டஸ் இல்லைன்னா ஆரஸ்பதி ஆயில், லாவெண்டர் ஆயில், கோகனட் ஆயில், இந்த மாதிரி ஆயிலாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மைல்ட் நேசல் டீகன்ஜஷன் ஆகும். அதாவது கன்ஜஷனை கம்மி பண்ணும். ரெண்டாவது ஏர்வே கிளியர் பண்ணும். ஸோ குழந்தைங்க நல்லா மூச்சு விடுவாங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. என் டேபிளில் இங்கே ஒரு ஏர் பியூரிஃபையர் இருக்குது. இதுவுமே அரோமா தெரப்பின்னு சொல்கிறது. இதுலேயுமே ஒரு எசென்ஷியல் ஆயில் 2 சொட்டு விட்டோம்னா ரூம் ஃபுல்லாக அமைதியாக இருக்கும், ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், காமாக இருப்பாங்க. குழந்தைங்களும் அதே மாதிரி தான். யூஸ்வலாக காய்ச்சல், சளி, இருமல் இருக்கும்போது இரிட்டபிளாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது கூலண்டானது முன்னாடியும் பின்னாடியும் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் காமாக இருப்பாங்க. இதுதான் அதோட எக்ஸாக்ட் மெக்கானிசம். சேஃபாக இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய கிளினிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. 2லேருந்து 11 வயசு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நைட்டு நல்லா தூங்குறாங்க, நேசல் டீகன்ஜஷன் நல்லா இருக்குது, பேரண்ட்ஸும் நல்லா தூங்குறாங்க, குழந்தைங்களும் நல்லா தூங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் கீழே பின் பண்ணுறேன், தயவு செஞ்சு பாருங்கள். 2 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன குழந்தைங்க ஸ்கின் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஈஸி அப்சார்ப்ஷனால டக்குன்னு சைட் எஃபெக்ட் ஏறிடும். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பின்னாடி இருக்கிற இன்க்ரீடியன்ட். கேம்பரோ சூடமோ இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஈஸியாக மூளையை பாதிச்சிடும், டக்குன்னு ஃபிட்ஸ் வந்துடும். ஸோ குழந்தைங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா செஸ்ட் அண்ட் பேக் அப்ளை பண்ணலாம். கொஞ்சோண்டு அமௌண்ட் அப்ளை பண்ணுங்கள். இரிட்டேஷன், அலர்ஜி ஏதாவது வருதான்னு கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். யூஸ்வலாக கண்ணுக்கு, மூக்குக்கிட்ட, வாய்க்கிட்ட, கைக்கிட்ட அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஈஸியான அக்சசபிள் ஏரியா. வாயில் வச்சாங்கன்னா டக்குன்னு சைட் எஃபெக்ட் வந்துடும். செஸ்ட்லேயும் பேக்லேயும் அப்ளை பண்ணும்போது பெருசாக ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. அஸ் அ பீடியாட்ரிஷனாக 2 இயர்ஸ் மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கேம்பர் இல்லாமல் ரோலான்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே சிம்டமேட்டிக் ரிலீஃப் இருக்கும். ப்ளஸ் இது ட்ரீட்மெண்ட் கிடையாது. யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷனை இது மாற்றுமானா கண்டிப்பாக கிடையாது. பட் குழந்தைங்கள அந்த டைமில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும். ஸோ குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. இதோட சேர்த்து அடிக்கடி தண்ணி, ஜூஸ், ஓஆர்எஸ், அப்புறம் உங்கள் பீடியாட்ரிஷன் கொடுக்குற மருந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா சீக்கிரமே உங்கள் குழந்தைங்களும் சரியாகும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.